நம்ம எல்லாருமே குழந்தையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு வேற சொல்றோம். குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ இனிமையா இருந்துச்சு, வாழ்நாள் முழுக்க குழந்தையாவே இருந்திருக்க கூடாதா அப்படின்லாம் சொல்றோம். ஏன் இப்படிலாம் சொல்றோம்? இந்த குழந்தைன்னா என்ன? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, குழந்தைன்னா ஒரு ஸ்மால் சைஸ் மேன்னு நினைக்கிறாங்க. ஈவன் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காட்டு 4 அடிக்கு இருக்கும். 4 அடிக்கு மேலே படுக்க முடியலன்னா நீ அடல்ட் வார்டுக்கு போயிடணும். அதாவது சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ்டு மேன்னு நினைக்கிறாங்க. குழந்தைன்றது வேற, அவங்களுக்குன்னு இருக்கிற மனசு வேற, அவங்களுக்குன்னு இருக்கிற செயல்பாடுகள் வேற. குழந்தையா இருந்து ஒரு மனிதன் உருவாகிறான். எல்லாரும் நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அதுக்கப்புறம் மனிதனா மாறுறோம். இந்த குழந்தையா இருக்கும்போது என்னென்ன அனுகூலங்கள், என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ஒன்று, குழந்தையா இருக்கும்போது எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அதாவது என்னன்னா, குழந்தையா இருந்தேன்னா எனக்கு பொறுப்புகள் கிடையாது. நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது, குழந்தையா இருந்தோம்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும், நிறைய கன்செஷன்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கூட அரை டிக்கெட், சாப்பாடு கூட அரை சாப்பாடு வேலை, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால குழந்தையா இருந்தால் சில அனுகூலங்கள். மூணாவது என்ன கிடைக்கும் அப்படின்னா, குழந்தையா இருக்கும்போது நான் எந்த விதமான ஒரு விதிமுறைகளும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டியதில்லை. இப்படி தான் இருக்கணும். இப்போ சில பேர் பாருங்க, அவன் சின்ன குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும், அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், செஞ்சா செஞ்சுட்டு போறான், குளிக்காம வந்துட்டு போறான், சட்டை போடாம இருந்துட்டு போறான், இந்த மாதிரிலாம் சொல்றோம். ஸோ குழந்தையா இருந்தோம்னா என்னென்ன அனுகூலங்கள்னா, பொறுப்புகள் கிடையாது, சட்டதிட்டங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது, எந்த விதமான ஒரு முடிவெடுக்கும், அதாவது சில்ட்ரன்ஸ் நாட் அலவுட் டு டேக் டெசிஷன்ஸ். குழந்தைகளை முடிவெடுக்க விட மாட்டாங்க. நீங்க முடிவெடுத்தா நீ குழந்தை தானே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. அவன் சின்ன பையன், அவன் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்ட்டுருவாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குழந்தையா இருக்கும்போது நிறைய விதமான கன்செஷன்ஸ், சலுகைகள் கிடைக்குது. குழந்தைன்னா இப்படி இருக்கலாம், கொஞ்ச நேரம் தூக்கிக்கலாம், இப்போ கல்யாணத்தில் உட்காந்து தூங்கலாம், வேற ஏதாவது இடத்துல உட்காந்து இது பண்ணலாம், வீட்டில் ஒரு விரதம் சாப்பிட்டுக்கலாம், குழந்தை அதை கடைபிடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தையா இருக்கும்போது நமக்கு கிடைக்குது. அதனால தான் நாம் என்ன நினைக்கிறோம், குழந்தையாவே இருந்துட்டா தேவையில்லையே. அடல்ட் ஆகும்போது, ஒரு பருவம் அடையும் போது என்னென்ன ஆகுதுன்னா, அவன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணும், பொறுப்பு வகிக்கணும். அடுத்தது, எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, முடிவெடுக்கும் உரிமை மட்டும் அவனுக்கு உண்டு. அடல்ட் ஆயிட்டியா, நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம், ரைட் வந்துருது, உரிமை வந்துருது. இந்த மாதிரி சில விஷயங்கள் குழந்தைக்கும் அடல்ட்டுக்கும் வித்தியாசப்படுது. ஆனா குழந்தையா இருந்து ஒரு குழந்தை மனிதனா உருமாறும் போது வளர்றது மட்டும் கிடையாது, முதிர்ச்சியும் அடையணும். அதனாலதான் இதை உருமாறுதல்னு சொல்றது. குழந்தையா இருந்து நான் அடல்ட்டா வளர்ந்தா மட்டும் போதாது, சொல்றாங்களா இல்லையா, இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கிற என்ன உபயோகம். அதே மாதிரி குழந்தையா இருந்து வளராம நான் முதிர்ச்சி அடைஞ்சாலும் ப்ராப்ளம். பார்க்கறதுக்கு இத்தினூன்னு இருக்கிற, அதே சமயத்துல என்ன இவ்வளவு பிஞ்சிலே படுத்த மாதிரி இருக்குது. வளர்ச்சியும் அதே சமயத்துல முதிர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்து கலந்து நடக்கும்போது தான் ஒரு குழந்தை மனுஷனாகிறான். இந்த மாதிரி வரும்போது குழந்தையா இருந்து நான் பெரியவனா வளர்றது மட்டும் முக்கியம் இல்லை, முதிர்ச்சியும் அடையணும். இந்த முதிர்ச்சின்றது என்ன, இன்டர்னல் சேஞ்ச். மனசு முதிர்ச்சி அடையணும், அறிவு முதிர்ச்சி அடையணும், அனுபவங்கள் முதிர்ச்சி அடையணும். உடல் மூலமா வளர்றேன், உயரமா வளர்றேன், பருமனா வளர்றேன், நல்ல மசில்ஸ் டெவலப் ஆகுது, இதுக்கு பேரு வளர்ச்சி. அதே சமயத்துல இன்டர்னல், உள்ளாரையே கண்ணுக்கு தெரியாமையே முதிர்ச்சியும் ஏற்படணும்.
இந்த வளர்ச்சியும் முதிர்ச்சியும் ஒரு சேர நடக்கும்போது தான் அதுக்கு பேர் டெவலப்மெண்ட், உருமாறுதல் சொல்றோம். அதனால தான் சைல்ட் டெவலப்ஸ் இன்டு அன் அடல்ட், குழந்தை மனிதனாக மாறுகிறார்னு சொல்றோம். அந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் போது அது முழுமை அடையும்.